ஹாய், இன்றைக்கி நண்டு மசாலா தான் பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டாக எடுத்துக்கலாம். இப்போ நண்டை க்ளீன் பண்ணணும். உண்மையை சொன்னால் எனக்கு நண்டை க்ளீன் பண்ணவே தெரியாது. ஆமாங்க, ஹவு டு க்ளீன் நண்டுன்னு வீடியோ பார்த்து தான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க க்ளீன் பண்ணலாம். அடிப்பக்கம் ட்ரையாங்கிளாக இருக்கிறத எடுத்துகிட்டு காலை டைட்டாக பிடிச்சி அப்படியே மேலோட்டை எடுத்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட காலை எல்லாம் பாதியாக உடச்சி விட்டுறலாம். அப்போதான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அப்படியே 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் நண்டு எல்லாம் முழுசாக இருந்துச்சு. இப்போது பார்த்தா கை தனியாக கால் தனியாக கிடக்குது. அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க மசாலா செய்யலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடுகு சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்ச 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வேகிற அளவு கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மஞ்சத்தூள் மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நண்டு போட்டுக்கலாம். எல்லா நண்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நண்டு குழம்பா வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு மசாலாவாக வேணுன்றதுனால நல்லா சுண்டி வரட்டும். நல்லா சுண்டி வந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு மசாலா ரெடி. இப்போ ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ செஞ்ச நண்டு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சைட் டிஷ்க்கு 2 மீன் வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.